வெல்கம் டு ஃபுட் ஆசம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா சிம்பிளான டீ டைம் ஸ்நாக் தான் நம்ம பண்ண போகிறோம். என்னென்னா காலிஃப்ளவர் பக்கோடா. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது உங்களுக்கு இந்த டீ கடையெல்லாம் கிடைக்கும்ல, அந்த டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். அது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். டக்குன்னு நீங்கள் செஞ்சிடலாம். அது எப்படி செய்யுதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் மேலேயும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம காலிஃப்ளவர் இந்த மாதிரி நம்ம பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது 1 கப் இருக்கும். இதை நான் சுடுதண்ணியில் ஒரு 2 நிமிஷம் அப்படி போட்டு வச்சுட்டு இப்போ தண்ணியை ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் ஒரு 3/4 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா தனி மிளகாய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் சுடுதண்ணியில் காலிஃப்ளவர் ஒரு தடவை போட்டுட்டு எடுத்துருங்க. ஏன்னா கண்ணுக்கு தெரியாத பூச்சியெல்லாம் அதில் இருக்கும். நம்ம அப்படியே டேரெக்டாக நம்ம மசாலா ஃபுல்லாக சேர்த்துற வேண்டாம். அதனால் நீங்கள் காலிஃப்ளவர் சுடுதண்ணியில் ஜஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்லா நம்ம தண்ணி விடாமல் நல்லா அந்த மசாலா பொடியெலாம் அந்த காலிஃப்ளவர் மேலே படுற மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் காலிஃப்ளவர் தண்ணியில் கொதிக்க விடும்போது நல்லா தண்ணி பாயில் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் காலிஃப்ளவரை போடுங்க. ஏன்னா நீங்கள் முன்னாடி போட்டோன்னா நல்லா வெந்துடும். அதுக்காக தான். இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு கடலை மாவு ஒரு 1/2 கப்பும் அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பேக்கிங் சோடா ஒரு 1/4 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்சு நம்ம சேர்த்துக்கலாம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ட்ரையாக. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி விட்டு மாவு நீங்கள் கரெக்டான பக்குவத்தில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த ஒரு கட்டி இல்லாமல் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பச்சி மாவு பதத்தை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அதுக்கப்புறமா தனி மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்ம காலிஃப்ளவரில் கொஞ்சம் சேர்த்துருக்கோம். அதனால் கொஞ்சம் கம்மியாகவே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது மிளகாப்பொடியும் உப்பும் போட்டதுக்கப்புறமா நல்லா நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை விட தண்ணியாக நீங்கள் கரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மாவு காலிஃப்ளவர்லேருந்து ஒட்டாது. இப்போ நம்ம மசாலா ஃபுல்லாம் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதாவது காலிஃப்ளவரை ஒன்றா நம்ம டிப் பண்ணி நம்ம டீப் ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி எண்ணெய் நல்லா காய விட்டுருங்க. காயறதுக்கு முன்னாடி போட்டுறாதீங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் ஒவ்வொன்றா காலிஃப்ளவரை டிப் பண்ணி நீங்கள் ஒன்றா போட்டு எடுங்க. நல்லா அந்த ப்ரௌன் கிறிஸ்பு வர்ற வரைக்கும் நல்லா நீங்கள் எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது நீங்கள் ஈவினிங் டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணுன்னா இது நீங்கள் உடனே உங்கள்கிட்ட காலிஃப்ளவர் இருந்துச்சுன்னா உடனே நீங்கள் செஞ்சிடலாம். இதே மாதிரி நீங்கள் உருளைக்கிழங்கு கேரட்டில் கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு டீ கூட இதை வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது எல்லா பக்கமும் நல்லா கிறிஸ்பாகணும். இந்த கடலை மாவு நல்லா வேகணும் எல்லா பக்கமும். அதனால் நல்லா திருப்பி விட்டு எடுங்க. இந்த மேலே நல்லா கிறிஸ்பு வரணும். இப்போ பாருங்கள் நல்லா கிறிஸ்பாக நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா வெந்துருச்சு. இப்போ நமக்கு சூப்பரான காலிஃப்ளவர் பக்கோடா தயாராகிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து நம்ம வச்சுக்கலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.